சந்தோஷ் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் குறிப்பிட்ட திரு சந்தோஷ் தான் நம்மோட இருக்கிறார். வணக்கம். திரு சீமான் எப்போ அங்க வராரு? எந்த காலகட்டத்தில் இந்த சந்திப்புகள் நடக்குது? 2008 சீமான் என்பவர் ஒரு தோல்வி பட இயக்குனர். வாழ்த்துக்கள் படம் ரிலீஸ் ஆகி 2008 ஜனவரி அந்த டைம்ல தான் அவர் வந்து அங்க வரதா இருந்தது. அப்புறம் தள்ளி போய் கடைசியா வந்து பிப்ரவரி மாசம் தான் உள்ள வராரு. அந்த படத்துக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் அங்க வந்தது அங்க உள்ள நடக்கிற விஷயங்களை பார்க்கணும், அங்க என்ன நடக்குதோ அதை கொண்டு போய் வெளிநாட்டுல இருக்க மக்களுக்கு, குறிப்பா தமிழக மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளவுதான். அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. நீங்க நினைக்கிற மாதிரி தலைவர் அவர் கூப்பிட்டு இவரெல்லாம் போகல. அவர் அங்க வந்து சேர்ந்து சில நாட்கள் வரைக்கும் அப்படி ஒரு நபர் இருக்காருன்றதே அவருக்கு தெரியாது. இன்னும் ரொம்ப இதா சொல்லணும், வெளிப்படையா சொல்லணும்னா புலிகள் போராளிகள் அப்படின்னால யாருன்னு அவருக்கு தெரியல. முதல்ல அது பற்றி புரிதல் இல்லாம இருந்தாரு அப்படிங்கிற. நம்ம இடும்போனம் கார்த்தி பகிர்ந்த ஒரு படங்கள் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். கடாபி என்ன பயிற்சி கொடுத்ததா சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாரு. உங்களுக்கு அந்த எவிடன்ஸ்ல அந்த போட்டோஸும் இருக்கு. ஜியோ டேகிங்கோட இருக்கு. ஜியோ டேகிங் மீன்ஸ் எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்ப என்ன கேமரா என்ன டிவைஸ்ல எடுக்கப்பட்டதுன்னு முழு டேட்டாவோட சரி அது இருக்கு. அந்த படம் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்திருக்கப்ப கேட்டு அந்த துப்பாக்கியை வாங்கி போட்டோ எடுத்து. இது வந்து திரைப்பட ஷூட்டிங் நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அப்படிங்கிறீங்க, பயிற்சி கொடுக்கப்படல அப்படிங்கிறீங்களா? அடிப்படையா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கார்த்தி. என்னன்னா இப்ப நீங்க எடுத்தோம்ல அங்க சுட முடியாது. எல்டிடியோட பொறுத்தவரை புலிகளை பொறுத்தளவுக்கு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சுடுறதுக்கு அனுமதி கிடையாது. பயிற்சிக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்க மட்டும் தான் நீங்க பயிற்சி எடுக்க முடியும். ஓகே. ஏன்னா அது பொதுமக்களுக்கு பாதுகாப்பா இருக்காது. அங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, உள்ள ஏதாவது ஒரு பேஸ் இருக்கும், அப்படி எல்லாம் பண்ண முடியாது. சரி, அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தது. எப்போ வந்து அவரு திரு பிரபாகரன் அவர்களை சந்திக்க சேராவை நச்சரிச்சு அவர் வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி சேராவை சொல்லி சரி எப்படியாவது நீ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொடுன்னு சொல்லி அதுக்கு பிற்பாடுதான் வந்து தலைவர் போய் சொல்றாங்க. அது வரைக்கும் இப்படி ஒரு பர்சன் வந்திருக்கிறது அவருக்கு தெரியாது. ஓகே. துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க எல்லாரும் நீங்க நினைக்கிறது வெறும் படம் மட்டும் தான் நினைக்கிறீங்க. சரி, அதுக்கு வீடியோவும் இருக்கு. அது வந்து சரியான நேரத்துல இவரை சேலஞ்ச் பண்ணணும்னா இவர் என்னட்டு நேர்ல வந்து சேலஞ்ச் பண்ணட்டும், இதெல்லாம் போய் அப்படின்னு வில் ப்ரொடியூஸ். ஒரு ஊருக்காரன் இப்படி எக்கச்சக்கமா மாத்திட்டு நல்லா வாப்பா இருக்கு. அவரை வீடியோல எது உண்மைக்கு மாறாதுன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, இவர் தலைவரை பார்த்தது போய் சொல்லல. சரி, அதை தாண்டி எல்லாமே போய். ஒரு மனிதன் வந்து அடுத்தவங்களுக்கு நடக்கிறத தனக்கா நடந்ததை நினைக்கலாம். அதையே 16 வருஷமா நம்பிட்டு அவனும் வாழ்ந்து இப்படி ஒரு தமிழ் சமூகத்தின் மேலையும் வந்து அது வந்து திணிச்சு ஒரு பெரிய கூட்டத்தை வந்து நம்ப வச்சு ஈழத்தமிழர்களையும் போராளிகளையும் அவங்களையும் நம்ப வச்சு ஒருத்த வந்து கொண்டு போயிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு மேனிபுலேட்டிவ் நிமிஷம் இருக்கும், அதிகபட்சமான ஒரு 9 நிமிஷம் இருக்கும். அவ்வளவுதான் புகைப்படம் எடுத்தது உண்மை. இது வந்து ஒரிஜினல் காப்பி கிடையாது. அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த ஒரிஜினல் காப்பி இனிமேல் கிடைக்கவும் கிடைக்காது. வாக்கிங் ஸ்டைல் அந்த சந்திப்புல பேசின விஷயங்கள்ன்றது வந்து இவர் கட்டுக்கதே அவிழ்த்து விடுற எதுவுமே கிடையாது. பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். அவர் ஏதோ வந்து இங்கிலீஷ்ல பேசினாலே இவரை பார்த்தே பயப்படுவாரு, இந்த அளவுக்கு தமிழ் பேச அதெல்லாம் கிடையவே கிடையாது. வரைக்கும் சீமான் ஒரு நபரையாவது தேசிய தலைவர் பிரபாகரன் அவருக்கு தெரியுமான்னு நீங்க கேளுங்க. ஐயோ ஐயோ. பிரபாகரன் மட்டும் இருந்தாரா இல்ல அவருடைய குடும்பத்தார் இருந்தாங்களா? அவருடைய மனைவி இவங்க யாராவது சந்திப்பு போது இருந்தாங்களா? தலைவருடைய குடும்பத்தை யாராவது சந்திரிச்ச முடியுமானா கிடையவே கிடையாது. அது நடக்கவே நடக்காது. ஆனா பொட்டான்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்க அண்ணி வந்து கறி இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. குட்டியாடா ஒரு பீலா, அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. வந்து ஒரு 2வது 3வது நாள் வந்து எந்த இடத்துல நாங்க வந்து இவர் வந்து நான் இங்கதான் வந்து கடாபி எனக்கு பயிற்சி கொடுத்தாருன்னு ஷூட்டிங்க்கு வந்த போட்டோ வச்சு ஏமாத்திட்டு இருக்காரோ அதுல இருந்து ஒரு கிலோமீட்டர் ஏமாற்றப்பட்டதுதாங்கிறீங்க. நீங்க எடுத்த புகைப்படம் தான். நான் தான் 2 படம் எடுத்தேன். நாங்க இருந்த காலகட்டம்ன்றது போர் துவங்கி போர் சூழல் உச்சகட்டமா துவங்குற காலம். அது அப்படின்றப்ப பாதுகாப்பு கருதி முதல்ல கொடுக்க மாட்டாங்க. ஏண்டா பிகே பாட்டி சொன்ன புது ஆயுதமா கண்டுபிடிச்சீங்க? சும்மா பேச்சுக்கு சொல்றேங்க. இப்ப நிறைய சந்திப்பு இல்ல. அவருக்கு உபசரிப்புல இருந்து பல விஷயங்களை திரு சீமான் சொல்லியிருக்காரு. இது எதுவுமே நடக்கலன்னு மொத்தமா நீங்க சொல்றீங்களா? இல்ல, இவர் வந்து ஒரு விடுதலை புலிகளையும் அந்த தியாகிகளையும் அந்த போராட்ட தளபதிகளையும் எப்படி ஒரு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காருன்னா
ஒரு 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 5 ஸ்டார் ஷெஃப் ரேஞ்சு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. சார் இவனை என்ன பண்ண சார்? மாமிக்கறி அங்க பரிமாறப்பட்டது உண்மைதான். அது வந்து சீமானுக்கு கிடையாது, எங்களுக்கு பரிமாறப்பட்டது. உங்களுக்கு ஆமைக்கறி பரிமாறப்பட்டதுன்னா ஏன் திரு சீமானுக்கு பரிமாற? நான் சொல்றேன், இவருக்கு வந்து உடும்பு கறி செய்யப்பட்டது. ஒரு தடவை உடும்பு கறி செஞ்சு கொடுத்திருந்தாங்க. அப்ப வந்து உடும்பு கறி கிடைச்சது. அந்த பாலாமைன்றது வந்து அப்ப போகும்போது ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதை கொடுத்துட்டாங்க. எனக்கு பிடிக்கணும், எனக்கு செய்யணுன்றதுக்காக செய்யல, கிடைச்சது செஞ்சு கொடுத்தாங்க. நான் மொத்தமா ஒரு 7 மாசத்துல அதிகபட்சம் 4 தடவை கூட நான் சாப்பிட்டுக்க மாட்டேன் ஆமைக்கறியை. அது ஒண்ணு டெய்லி கிடைக்கக்கூடிய உணவா அது இல்ல. ஒரு 2-3 தடவை சாப்பிட்டிருக்கோம், அவ்வளவுதானே தவிர்த்து சீமானும் கேட்டாரு, கிடைக்கல. கிடைச்சதா கொடுத்திருப்பாங்க அவருக்கும். அதுல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இவர் கொடுக்க கூடாதுன்னு கிடையவே கிடையாது. அந்த நேரத்துல அது கிடைக்கல. ஒரு ஒரு கதை கற்பனை வந்து மித்தலாஜிக்கல் இதுல வரும். நீ போன ஜென்மத்துல பிறந்தியா? இல்ல இப்படி ஆப்பு சீவி வைக்கிறியா? அதான் கறி பரிமாறப்பட்டதுல இருந்து என்ன சாப்பிடுகிறார், என்ன உணவு இருந்துகிறார், அதை கவனிச்சு வந்த விருந்தினரை அவங்க சிறப்பா கவனிப்பாங்கன்னு ஒண்ணு சொல்றாரு. எல்லாமே வந்து நீங்க மறுக்கிறீங்களா? அதுல இதுலயும் ஒரு இன்சிடென்ட் வந்து தடா சந்திரசேகர் அவருக்கு நடந்ததுதான். சந்திரன் மதுரக்கார், அவர் வந்து அவர் பேசுற ஸ்லாங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் எப்படி சொல்லுவாருன்னா, நாங்க சாப்பிடும் போதெல்லாம் பின்னாடியே நோட் பண்ணுவோம்டா என்ன சாப்பிடுறேன்னு அப்படின்னு. இதை வந்து அவர் வந்து அப்படியே மாத்திக்கிறாரு. எல்லார்கிட்ட அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் எடுத்துக்குவாரு. எடுத்துட்டு அதை இவருக்கானதா மாத்திக்கிறாரு. அதை அவர் முழுசா நம்பர ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாவது ஒரு பதிவுல, ஏதாவது ஒரு மேடையில தலைவரோட நான் இத்தனை மாசம் இருந்தேன், இத்தனை வருஷம் இருந்தேன், இவ்வளவு நாள் என்கிட்ட இதெல்லாம் பேசினாரு, இதெல்லாம் சொன்னாரு, இப்படி எல்லாம் எனக்கு சாப்பாடு போட்டாரு, அண்ணி எனக்கு இட்லி ஊட்டி விட்டாங்க. என்ன எங்கேயாவது நாம் தமிழர் தம்பிகள் நாளைக்கு வந்து இந்த வீடியோஸ்ல வந்து கமெண்ட் பண்ணக்கூடியவங்க இந்த காலகட்ட பதில ஏன் சீமான் இதை சொல்லல? அது வந்து அவரை வந்து ஒரு ஈழத்துக்கான அத்தாரிட்டி அவர் கிளைம் பண்றதுக்கான அடிப்படை தகுதியே இல்லாத ஒரு நபர். அவர் அதை கிளைம் பண்ணவே முடியாது. இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சுரணம் இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கிறியா? இல்லன்னு உரைக்கே தெரியாதாடா? அவர் சொல்ற மொத்த பொய்யையும் என்னால உடைக்க முடியும். என்னையா பேசிக்கிட்டு இருக்கா? 3 வேளை சோத்துக்கு உழ வச்சுட்டு போயிடாதியா? 2008க்கு முன்னாடி சீமான் ஈழத்துக்காக என்ன செஞ்சாரு? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு இலங்கை தமிழர்களுக்கான பிரச்சனை. இட்லி கதை பேசுறாரு, அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் எழுதுற கதை பேசுறாரு, சுட்டு பயிற்சி, இதெல்லாம் இது மாதிரி தானே இருக்கு. ஈழத்தமிழர்களுடைய நலன் சார்ந்து, ஈழம் தனி ஈழம் கோரிக்கையை சார்ந்து இந்த ஐநாளை இன்னைக்கு வந்து ஒரு ஈழம் சார்ந்து பேசக்கூடிய விஷயங்களை நீர்த்து போக வச்சு அவங்ககிட்ட இருந்து மொத்த பணத்தை இங்க கலெக்ஷன் பண்ணி இன்னைக்கு ஒரு வேற ஒரு மாதிரி மாத்தி வச்சிருக்கதான் இவர் பண்ணது. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? அதெல்லாம் கூட விட்டுருங்க. இங்கேயே தானே இருக்காங்க அகதிகள் முகாம்ல. இங்க எத்தனை ஈழத்தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட அடிப்படை வசதிக்காக ஏதாவது ஒண்ணு சரியா எதுக்காக போய் நின்றுக்காரா இவரு? ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். பிரபாகரன் சொல்லிட்டு அந்த மொத்த அந்த ஒரு ஐகான், அவ்வளவு பெரிய ஒரு சுப்ரீம் லீடர், இஸ் a சுப்ரீம் லீடர், அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவரை மொத்தமா செதைச்சு ஒரு 5 ஸ்டார் ஷெஃப் ஆக்குனதுதான் இவர் பண்ணது. இந்த ஈழ போராட்டம் வந்து சர்வதேச ரீதியில போக வேண்டிய போராட்டத்தை கொண்டு வந்து முட்டுச்சந்தில் நிறுத்தினதான் இவருக்கு ஒவ்வொரு தடவையும் எல்லாத்தையும் பேசும்போது ஸ்கைப்ல பேசுவாங்க. அது என்னன்னா என்ன செய்யணும் அடுத்தது, அது பேச வேண்டியது, எதை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப ஒரு நாள் நான் போகும்போது மாடியில் அண்ணா இருக்காரு அப்படின்னாங்க. சரி, மேல போகும்போது ஒரு சினிமாவுடைய நடிகை இன்னைக்கு பிரபலமா பேசக்கூடிய விஜயலட்சுமி அங்கதான் இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி சேர அவங்கள்ட்ட பேசணும் போது பரவாயில்ல தம்பி கனெக்ட் பண்ணு அப்படின்றாரு. நான் சொன்னேன் இல்ல அவங்க இருக்காங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் பேசணும். இல்ல அது நம்ம பிள்ளை தான், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ட்டு அந்த இடத்துல அவங்க முன்னாடியே தான் ஸ்கைப்ல அவர் பேசுறாரு. எனக்கு அது வந்து அருவருப்பா இருந்தது. அங்க ஒருத்தன் சண்டமலையில இருந்து பேசிட்டு இருக்கா, நீங்க இங்க வந்து இப்படி அங்க யுத்தம், மிகப்பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்குது. பெரிய போர், திரும்புற பக்கம்னா துப்பாக்கி சத்தம், குண்டு சத்தம் நடந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்துல இவன் என்ன பண்றான், இங்க ஒரு நடிகையோட இருக்கான், அதை நான் சொல்ல விரும்பல, ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு பேசுப்பா அப்படின்னு இருக்கான். உன்னை எல்லாம் அமலக்கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்க வேணும்டா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க மற்றதெல்லாம் விட்டுருங்க. அவன் AK-74 சுட்டது, இட்லி கறி, இந்த எல்லாத்தையும் விட்டுலாம். தமிழீழ புலியோட உளவு அதிகாரி மாஸ்டர் சிரஞ்சீவி இந்திய காவல்துறையிட்ட போட்டு கொடுத்த அந்த அயோக்கியன் சீமான் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். உன்னே மாதிரி அயோக்கியப்பட விடுறதே தப்புடா ரோட்ல. சாரி சொல்லாரா, சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதா. சாரி